நாளைக்கு நம்முடைய எஸ்ஐஆர் அதனுடைய முதல் கட்டம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வர இருக்கு. டிசம்பர் 11ஆம் தேதி சம்பந்தமாக தேசிய தலைவர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. 12 மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய தலைவர்கள்லாம் வர்றாங்க. அதுதான் நாளைக்கு டெல்லி போகக்கூடிய நோக்கங்கன்னா. அதன் பிறகு காசி தமிழ் சங்கம், நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அங்கே இருக்கிறாங்க, அங்கேயும் போகணும். அதெல்லாம் பார்த்துட்டு வராங்கன்னா மற்றபடி அரசியலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னா. நேற்று இந்த பகுதியினுடைய ஓபிஎஸ் ஐயாவுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் குடும்ப விழா, முதல்ல இருந்து நெருங்கிய நண்பர், குடும்ப விழாவுக்கு சென்றிருந்தே நாங்கள் ஓபிஎஸ் ஐயாவையும் சந்திச்சேன். அதாங்கண்ணா, மற்றபடி அரசியல் எதுவும் இல்லைங்கண்ணா. கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாங்க, டிடிவி சந்திச்சீங்க, ஓபிஎஸ் சந்திச்சீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே போனவர்கள் எல்லாத்தையும் திரும்ப ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க. தலைவர்கள் இருக்கிறாங்க, எங்களுடைய மாநில தலைவர் நயினாரன் இருக்கிறாங்க, டெல்லியில் தலைவர்கள் இருக்கிறாங்க. அது நோக்கம் இல்லைங்கன்னா எப்பொழுதுமே அவர்களோட நட்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து உள்ள இருக்காங்க உள்ள இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது. அது டிடி வரனாக இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், அந்த நட்பை எப்போதுமே தொடரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பரஸ்பரம் அது இருக்கணும், அன்பு இருக்கணும். மற்றபடி இதில் அரசியல் பேசணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் விஜய் வந்து முதல்வர் ஆய்வார் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. எப்படி பாருங்க அண்ணே, நான் எந்த தலைவர்களை பற்றியும் நான் தவறாக பேசுவேன் கிடையாது. செங்கோட்டையனை பொறுத்தவரை ரொம்ப மூத்த ஒரு தலைவர், நிறைய அரசியல் பாரம்பரியம் இருக்கக்கூடியவர், கள அரசியல் நிறைய பார்த்தவர், நிறைய முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு, சட்டமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. அதனால் யாரையும் நாம் வந்து எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதே நேரத்தில் இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கறதுக்காக நான் தவறாக அவங்கள பற்றி பேச போறதில்லை. அவருடைய கட்சி இன்னைக்கு செங்கோட்டையனை பொறுத்தவரை அண்ணன் அவர்கள் அவங்க கட்சியை பற்றி பெருமையாக தான் பேசுவார். அது அவருடைய கருத்தா பாருங்க. எங்களுடைய கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் உறுதியாக இருக்கும். காரணம், களச்சூழல், ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனைகள் எல்லாம். அதனால் எல்லா கட்சிகளும் முயற்சி பண்ணட்டும். ஆனால் வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஒரு 80 லட்சத்திலிருந்து 1 கோடி நான் எதிர்பார்க்கறதுங்கண்ணா. எங்களுடைய அனாலிசிஸ், பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய BLA 2 அவங்க எல்லாம் பூத் அளவில் இன்னைக்கு வந்து மிக கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய அனாலிசிஸ் வந்து 80 லட்சத்திலிருந்து 1 கோடி வரை வரும் என்பது எங்களுடைய அனாலிசிஸ். காரணம், இறந்து போனவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், டபுள் என்ட்ரி இருக்கிறவங்க, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமா அந்த நம்பர் வரணும். ஆனால் இன்னைக்கு நமக்கு டிசம்பர் 11ஆம் தேதி நமக்கு தெரியுங்கன்னா முதல் கட்டத்தில் எவ்வளவு ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதன் பிறகு டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் அது ஒரு 5 நாளில் கொடுத்துருவாங்க. ஸோ டிசம்பர் 20ஆம் தேதிக்குள்ளேயே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதன் பிறகு இந்த 2வது ஃபேஸ் ரொம்ப முக்கியம். யாராவது தவறாக நீக்கியிருந்தால் அவங்க பேரை சேர்க்கணும், ஒரு பேரை நீக்காமல் இருந்தால் அவங்க பேரை நீக்கணும். அதனால் நாளைக்கு அது சம்பந்தமான மீட்டிங் தான் டெல்லியில் நடக்குதுங்கன்னா. அதனால் நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரை வாக்காளர் பட்டியல் அது கிளீனப் ஆகும், ஒரு இன்டெகிரிட்டி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. அதனால் குறிப்பாக சென்னையில் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கின்றோம். சென்னையில் நிறைய தொகுதியில் 20,000, 25,000, 30,000 வரைக்கும் வாக்காளர்கள் வந்து சென்னையில் டபுள் என்ட்ரி, டபுள் ஓட்டு, ஷிஃப்டட், மைக்ரண்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. அது நிச்சயமாக தமிழகத்தினுடைய தேர்தல் களத்தை மாற்றும் என்று நம்புகின்றோம். காரணம், கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6,41,00,000 வாக்கில் 1 கோடி என்பது கிட்டத்தட்ட உங்களுக்கு 12-13%. ஆனால் பீகாரே 6.5% தான். ஸோ பீகாரே 6.5% தான் மொத்தமாக நீக்கினாங்க, 40 லட்சம் சில்லற. ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை 10% தாண்டும் பொழுது இந்த அளவுக்கு இந்த வாக்காளர் பட்டியலை வைத்துத்தான் தேர்தலே நடந்திருக்கு. கோயம்புத்தூர் பார்லிமெண்டரி தேர்தல் அப்போ கூட நம்ம சொன்னோம். அதெல்லாம் இந்த முறை சரிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம்.